பொதிகை மலர் வெப் டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி. விழுப்புரத்தில் அக்டோபர் 28 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற பஞ்சமி நில மீட்பு கருத்தரங்கில் சிபிஎம் கே. பாலகிருஷ்ணன் பேசியபோது எடுத்த வீடியோ மாறி மாறி கூட்டணிகளில் நாம் இடம்பெற்றிருக்கிறோம். அரசியல் தேவைகளுக்கு ஏற்ப. ஆனால் கூட்டணிகளிலே மாறி மாறி இருந்தாலும் காலம் இன்றைக்கு ஒரு நட்பு ரீதியாக பராமரித்திருக்கிற இயக்கம் என்பதை நான் இங்கே கேள்விப்படுத்த விரும்புகிறேன். எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். சொல்லப்போனால் ஒரு தேர்தலிலே மரியாதைக்குரிய நம்முடைய அன்புக்குரிய தோழர் திருமாவளவன் தொடர்ந்து சிதம்பரம் தொகுதியிலே தான் வேட்பாளராக போட்டியிடுவார்கள். அப்படி தொகுதியிலே போட்டியிடுகிறது அங்கே சாதியாக திருமாவளவனை இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு அந்த சூழ்நிலை ஒரு சாதிய மோதலாக அதை உருவாக்குவதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள். அதன் மூலம் பல இடங்களிலே மோதல் கூட நடைபெற்றது. அந்த மோதலை காரணம் காட்டி தேர்தல் முடிந்திருக்கிற சூழ்நிலையில் வாக்குகள் எண்ணப்பட்ட சூழ்நிலையில் அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரே மாவட்ட விழுப்புரம் கடவுள் ஒரே மாவட்டம். அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இங்கே பதட்டமான சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் திருமாவளவன் அவர்கள் கடவுள் திருநாற்காடு மாவட்டத்துக்குள்ளே வர வேண்டாம் என்று ஒரு தடை உத்தரவை போட்டார்கள். அப்படி தடை உத்தரவு போடுகிற போது அவர் ஒரு அணியிலே இருந்தால் நாங்கள் மாற்று அணியிலே இருந்தோம். இருந்தாலும் அந்த தடை உத்தரவு வந்தவுடனேயே அதை முதலிலே கண்டித்து அறிக்கை விட்ட இயக்கம் மாற்று எந்த அணியிலே யார் இருக்கிறார் என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் தேர்தல் முடிந்தவுடன் வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல வரக்கூடாது, அவர்களுக்கு வாக்களித்த மக்களை பார்த்து நன்றி சொல்ல கூட வருவதற்கு கூடாது என்று சொன்னார். அதை நாம் ஏற்க முடியாது என்று நாம் அன்றைக்கு கண்டிக்கிறோம். அன்னைக்கு திருமாவளவனின் தொலைபேசியை தொடர்பு கொண்டு நான் அப்போது ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் விழுப்புரம் கடவுளெல்லாம் சேர்ந்து உங்களுடைய அறிக்கை ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது தொலைபேசியை தொடர்பு கொண்டு சொன்னார்கள். எனவே தொடக்க காலத்திலே இருந்து மரியாதைக்குரிய நம்முடைய அணிக்குமார் அவர்களுக்கு இருக்கிறார்கள். அவரை நீண்ட நாட்களுக்கு முன்னால் திண்டிவனத்திலே ஒரு ஆதிவாசி பெண் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்திலே தான் அவரை நம்முடைய கல்யாணி அவர்களோடு சேர்ந்து ஒரு இயக்கத்தை நான் சந்தித்தேன். அது ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு முன்னால். அது முதல் இன்று வரையிலே நவீன்குமாரோடு நெருக்கமாக பழகி வருகிறோம். எனக்கு கூட ஒரு பல நேரத்தில் போராட்டமே இருக்கும். என்னன்னா நாம ஒரு கட்சியின் தலைவராக இருந்தோம். ஆனா இவ்வளவு புத்தகத்தை நம்மளால் எழுத முடிய மாட்டேங்குது. எப்படிதான் இந்த மனுஷன் இவ்வளவு எழுதுறாருன்னு எனக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும். அவர் பார்க்கிற ஒவ்வொரு நேரத்தையும் நான் சொல்வது இப்படிதான். அரசியல் தலைவர்களையே ஒரு மாறுபட்ட அரசியல் தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க. எப்படி முடியுது? எப்படி நேரத்தை கண்டுபிடிக்க முடியுதுன்னா கிடைக்கிற ஒரு வினாடியை கூட ஒரு நிமிடத்தை கூட வீணடிக்காமல் இப்படி எழுதப்படுகிற ஒரு சாதனை படிக்கிறதுங்கிறத படிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். படிப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அவருடைய நூல்களை. அதுதான் நேரத்தை ஒதுக்க முடியாத சூழ்நிலையில் அப்படி ஒரு நல்ல சிந்தனையாளராக நல்ல எழுத்தாளராக ஒரு கருத்தியல் வல்லுநராக தோழர் ரவிக்குமார் அவர்கள் இருப்பது மிகுந்த பாராட்டக்கூடியது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையிலே தான் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் இந்த மண்ணுரிமை மாறும் என்ற முறையிலே பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான இந்த கருத்தரங்கத்தை நடத்துவது உண்மையிலேயே பெருமைக்குரியது, பாராட்டக்கூடியது என்பதை நான் மீண்டும் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு அடிப்படை அரசியல் என்ன பார்க்கணும்னா நாம நிலம் வேணும்னு கேட்கலாம், வீட்டு மலை பட்டா வேணும்னு கேட்கலாம்,
தீண்டாமை ஒழிய சாதிய சமூக ஒழுங்குமுறை ஒழிய வேண்டும் என்று போராடுகிறோம். இப்படியெல்லாம் இன்றைக்கு விடுதலை விசிகா ஒரு பக்கமும் இடதுசாரி கட்சிகள் இன்னொரு பக்கமும் களம் என்று நீண்ட காலமாக களத்தில் கொண்டிருக்கிறோம். ஆனா இப்போ சில அரசியல்வாதிகள் வந்திருக்கிறாங்க. அவங்க எதையுமே இதெல்லாம் பேச மாட்டாங்க, எதை பற்றியும் திருப்பி சொல்ல மாட்டாங்க. குருகோவுக்கு நிலம் சொந்தமா வேணுமா வேண்டாமா ஒரு வார்த்தை வராது. பஞ்சம் நிலம் ஒன்று இருக்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம், இது பலருடைய 10 ஆண்டுகளுக்குள்ள இருக்கிறதை மீட்க வேண்டுமா என்று கேட்டால் அதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. சாதிய சமூக ஒழுங்குமுறை ஆயிரம் நடத்த மாட்டார். ஆனால் அவர்கள் வருகிற போது அவர்களை பார்ப்பதற்காக மணிக்கணக்கிலே காத்து கிடக்கிற கூட்டமாக தமிழகம் மாறி போயிருப்பது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சம்பவத்திலே 41 பேர் உயிரிழக்கிறார்கள். உயிரிழக்கிற சம்பவம் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலே நடக்கிற போது கூட அந்த கூட்டத்தில் வந்த தலைவர் அவர்களை பார்க்கவில்லை, அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை, அவர்கள் ஏனென்று கேட்கவில்லை. அடுத்த 5 நிமிடத்திலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு வந்து சென்னையை வந்து அவர் 3வது நேரத்தில் சேர்த்து விட்டார். இப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் இருந்தால் மக்கள் பொறுத்துக் கொள்வார்களா? ஏதோ சம்பவத்தில் இருந்து விசிகா தலைவர் அருமையோட திருமாவளவன் அப்படி கண்டுகொள்ளாமல் போயிருந்தால் மக்கள் பொறுத்துக் கொள்வார்களா? நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை பற்றி கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு காலத்திலே தமிழ்நாடு மக்கள் கலை சிறந்த சிந்தனையாளர்கள், படிப்பாளிகள் என்கிற பெருமை என்பதெல்லாம் உண்மைதான். வடமாநிலங்களில் இருக்கிறவர்கள் ஏதோ மாடு கூட்டம் போல கோயில் திருவிழாவுக்கு சென்று கூட்டம் கூட்டமாக சாக அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அங்கே இருக்கிற அந்த இல்லத்தில் ஒரு திருவிழாவுக்கு வந்த போது 200 பேர் இருக்காங்க. அதுக்கு இப்படியா போய் கூட்டத்தில் ஒன்று சாம அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப பார்த்தா மகனை விட நம்ம போகம் ஆயிட்டோங்கிற நிலைமை தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இப்படி நெரிசலில் சாப்பிட்டு ஈடுபட்டு 40 பேர் இருந்திருக்க 41 பேர் அவர்களை பார்க்கவில்லை. இப்போது அதை விட ஒரு பெரிய அதிசயம் என்னவென்று சொன்னார், அவர்களை சேர்ந்த மகாபலிபுரத்துக்கு வரவழைத்து அங்கே பார்த்து ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் பண்பாடு மாறி போயிருப்பது மிகுந்த கவலையைத்தான் நமக்கு உருவாக்குகிறது. தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு அரசியல் சிந்தனையிலே பின்தங்கி இருக்கிறார்கள். நம்முடைய இளைய சமுதாயம் எப்படி அரசியலை பின்தங்கி ஒரு தனிநபரை பார்ப்பதற்காக இப்படி ஓடுகிறார்கள் என்ற கவலை நமக்கு ஏற்படுகிறது. ஒரு அம்மையார் பேட்டி கொடுப்பதை பார்க்கிற போது நாமெல்லாம் இந்த பிறந்திருக்கிறோமான்றதே சந்தேகமாக வருது. என்னுடைய மகனை இறந்து விட்டார், பரவாயில்லை, இன்னொரு மகனை நான் காவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், எங்களுடைய தலைவரை நான் பார்த்து விட்டேன், அது போதும் என்கிற ஒரு பேட்டி இன்னைக்கு ஒளிபரப்பாகிற போது தமிழ்நாடு எங்கே இருக்கிற கேள்வி எங்கே இருக்கிறது, தமிழ் மக்களுடைய சிந்தனை எங்கே இருக்கிறது என்கிற கேள்விதான் நம்ம எல்லாம் உலுக்கி கொண்டிருக்கிறது. நாம் மாற்ற வேண்டிய பணி மிக அதிகமாக இருக்கிறது. நாம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. நாம் நமக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாம் ஒரு கடைகோடி மனிதனுடைய சிந்தனையை தட்டி எடுக்கிற வரையிலே நாம் எடுத்து செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகிறது என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அப்படியெல்லாம் பார்க்கிற போது நம்முடைய வழக்கமான முறையிலே பஞ்சமநிலத்தை மீட்பதற்கான ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருப்பதிலேயே பாராட்டக்கூடியது, பெருமைக்குரியது. மனித வாழ்க்கையுடைய அடிப்படையான பிரச்சனையே நிலவுதான். இன்னைக்கு சமூகம் எங்கே இருக்கிறது? இன்றைக்கு சாதியை ஏற்பட்டார்கள் கொடுமைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? இப்போ இருக்கிற பைசன் படத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஒரு இளைஞன் அவருடைய திறமையை வைத்து முன்னேறுவதற்கு எத்தனை விதமான தடைகள், அவ்வளவு அழகாக அவ்வளவு உணர்வுபூர்வமாக அந்த படத்தை மாறி செல்வதை இயக்கியிருக்கிறார், தயாரித்திருக்கிறார். அது ஒருவருக்கு வருகிற நிகழ்ச்சியை நம்மை உணர்த்துகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு கிராமத்திலேயும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஒவ்வொரு தலித் மனிதனும் பட்டியலினத்தை சார்ந்திருக்கிற மனிதனும் இப்படியாவே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த படத்தை எல்லாம்
கொடுமையை எதிர்த்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். சிங்காரவேலர் அதற்காக குரல் கொடுத்திருக்கிறார். இரட்டமலை சீனிவாசன் உள்ளிட்ட பல தலைவர்களை 150-200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதற்காக குரல் கொடுத்திருக்கிறார். வரலாற்றை புரட்டி பார்த்தால் மெய்நாமை கொடுமையை எதிர்த்து பட்டியலின மக்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்காக, ஒரு சமத்துவ உரிமைகளுக்காக எண்ணற்ற போராட்டங்கள் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. விடுதலை போராட்ட காலத்திலேயே இந்த மக்களுக்காக கோயில் நுழைவு போராட்டம் என்கிற பல போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு கோயிலுக்குள்ளையும் இந்த மக்களை அழைத்து செல்கிற வரலாற்று மிக்க போராட்டங்களை இந்த மண் சந்தித்திருக்கிறது. இன்றைக்கு அரசியல் இயக்கம் என்கிற முறைகளை இடதுசாரி கண்ணோச்சரி நீண்ட நெடுங்காலமாக இந்த மக்களுக்கு இழைக்கப்படுகிற சமூக கொடுமையை எதிர்த்து குரல் கொடுத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிப்பட்ட பணியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அறிவித்தோழர்களே, இத்தனை 200 ஆண்டு காலம் 300 ஆண்டு காலமாக இந்த போராட்டம் நடைபெற்றாலும் இன்றைக்கு நிலைமை என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நிலைமை என்ன? ஹரியானா மாநிலத்திலே ஒரு IPS அதிகாரி அவர் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார். ஒரு 8 பக்க அறிக்கை எழுதியிருக்கிறார். அந்த 8 பக்க அறிக்கையிலே அவர் அழுத்தமாக சொல்லுகிறார். அந்த கடிதம் ஆரம்பிக்கிற போதே சொல்லுகிறது, நான் பல முறை எனக்கு இழைக்கப்பட்டிருக்கிற சாதிய உரிமையை எதிர்த்து பல முறை அதிகாரிகளத்தை முறையிட்டிருக்கிறேன், உயர் அதிகாரத்தை முறையிட்டிருக்கிறேன், எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்திருக்கிறேன். ஆனால் அந்த கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு அணுவளவு கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றுதான் அந்த கடிதத்தை ஆரம்பித்து எழுதினார். 8 பக்க கடிதம். ஒரு IPS அதிகாரி, ஒரு பட்டியலத்தை சார்ந்த ஒருவர் ஒரு IPS அதிகாரியாக உயர்வது எவ்வளவு பெரிய காரியம். ஆனால் IPS அதிகாரியாக இருக்கிறவருக்கு இன்றைக்கு சாதிய கொடுமை இழைக்கப்பட்டு அவர் பணியிலே நீடிக்க முடியாமல் மன அழுத்தம் ஏற்பட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார் என்று சொன்னார். இந்த நாள் எங்கே இருக்கிறது கேள்விதானே நமக்கு எழுதுகிறது. அவருடைய மனைவி ஒரு IPS அதிகாரி. அவர் தற்கொலை செய்து கொண்டு சாகிற போது அவருடைய மனைவி அமைச்சர் குழுவோடு சேர்ந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் தற்கொலை செய்து சாகிறார் என்று சொன்னால் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்கிறது? இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தால் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிமன்றம் நாட்டிலேயே மிக உயர்ந்த இடத்தில் இருப்பது அதுதான். நாட்டினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற நிர்வாகம் அனைத்துக்கும் மேலே இருக்கிற உச்சநீதிமன்றம், நீதித்துறையின் கடைகோடியில் நீதித்துறை அனைத்துக்கும் மேலே இருக்கிற மிக உயர்ந்த உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிமன்றம். அவர் மீது நீதிமன்ற வளாகத்திலேயே எல்லாரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில், வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் ஒருவர் ஒரு கைவாளி தன்னுடைய காலடியை எடுத்து வீசுகிறார் என்று சொன்னார். எங்கே போய் சொல்வது? உச்ச நீதிமன்றம், அதுதான் மிக உயர்ந்த நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு இதுதான் பெரிய என்று சொன்னால் சாதாரண கிராமப்புறத்தில் இருக்கிற பட்டியலத்தை சார்ந்திருக்கிற மக்களுக்கு இந்த நாட்டிலே எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் என்பதை நாம் விளக்க வேண்டிய அவசியம். எனவே விளக்கிக் கொண்டே போகலாம். எத்தனை கோயில்களுக்கு மேல்பாக கோயிலுக்கு இன்றைக்கு நாம் போக முடியுமா? பக்கத்தில் எத்தனை ஒரு பட்டியலத்தை சார்ந்த மனிதன், ஒரு இளைஞன் அந்த கோயிலுக்குள்ளே போனால் என்பதனாலேயே ஒரு சாதி கலவரம், சாதிய போர்கள், அதை ஒட்டி வழக்கு, அதை ஒட்டி அந்த கோயில் கூட்டப்படுகிறது. இப்போது கோயில் பாதுகாப்பு போடப்பட்டு சிறந்து வைக்கப்பட்டது. இதுதானே தமிழ்நாடு கிராமப்புறங்களில் இருக்கிற கோயில்களில் இருக்கிற நிர்வாகம். அந்த மனிதன் பிறந்திருக்கிற மனிதன் என்று நாம் விரும்புகிற அந்த தெய்வத்தை வழிபடுவதற்கு கூட உரிமை என்று சொன்னார். எப்படிப்பட்ட நிலைமை என்பதை நான் விளக்க வேண்டிய அவசியம். எனவே இப்படி ஒவ்வொரு கிராமத்திலேயும் இந்த நிலைமை நீடித்துக் கொண்டே இருக்கிறார். நான் கேட்டுக் கொள்வதெல்லாம் ஏன் இந்த சாதிய கொடுமை
எதனாலே இந்த மக்கள் இன்றைக்கும் சமூக கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்? எத்தனையோ மக்கள் வந்து நம்முடைய நடைமுறை பாவனைகளை மாற்றம் வந்துவிட்டது, நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றம் வந்துவிட்டது, நம்முடைய உடல் மொழிகளை மாற்றம் வந்துவிட்டது, நம்முடைய உடைபடுகிற முறைகளை மாற்றம் வந்துவிட்டது. எவ்வளவோ நாகரிகத்தை நோக்கி நாம் வளர்ந்திருக்கிறோம், எவ்வளவோ விஞ்ஞானம் உச்சகட்டத்தில் போயிருக்கிறது. என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய தொழில்நுட்பமாக வந்திருக்கிறது, இந்தியாவில் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நவீன விஞ்ஞான வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிற காலத்திலே கூட இன்றைக்கு பட்டியலின மக்கள் நூற்றாண்டு காலமாக அன்றைக்கு இருந்த அதே நிலைமை, கண்மன சட்டம் மாறுதல் இருக்கிறார், அதே நிலைமை இன்றைக்கு நீடிக்கிறது என்று சொன்னால் ஏன் என்ற கேள்விதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மார்க்சிஸ்டாக தங்களை பொறுத்தவரை இந்த சமூக கொடுமையை எதிர்த்து நாம் போராட வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் இந்த சமூக கொடுமையுடைய புத்தாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஆணியாக இருக்கிற சொத்து உடைமை, குறிப்பாக கிராமத்தில் இருக்கிற நில உடைமையிலே மாற்றத்தை மக்கள் கையிலே அப்படிங்கிற மக்கள் மற்றவர்களோடு பொருளாதார வளர்ச்சியிலே சமத்துவத்திலே ஏற்படுகிறதோ அன்றைக்குத்தான் இந்த நிலைமையை மாற்ற முடியும் என்று அழுத்தமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். எனவே நாம் இன்றைக்கு சாதிய ஒழுங்குமுறையில் இருந்து நாம் போராடுகிறோம். அவர் சாதிய ஒழுங்குமுறையில் இருந்து பேசுகிறவர்கள் கூட கடந்த காலத்தில் இதற்கு அடிப்படையான காரணத்தை சுட்டிக்காட்ட தவறிவிட்டார். அதற்கு அடிப்படையாக இருப்பது சொத்து உடைமை, அடிப்படையாக இருக்கிறது நிலம். இந்த நிலத்தும் சொத்தும் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். நிலமற்றவர்கள், சொத்து இல்லாதவர்கள், அன்றாட உழைப்பாளிகளாக இருக்கிற பட்டியலத்தை சார்ந்த மக்கள் இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார். மரியாதைக்குரிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் அவருடைய வரலாற்று பின்னணியெல்லாம் இங்கே விளைவிக்கிறார். எப்படி பட்டியலத்தை சார்ந்த மக்களும் சில பிற்படுத்தப்பட்ட சாதி மக்களும் நிலமற்றவர்களாக மாற்றப்பட்டார்கள், எப்படி அத்துக்குரியதாக மாற்றப்பட்டார்கள், கூறிய அறிக்கைகளாக எப்படி மாற்றப்பட்டார்கள் என்ற விவரங்களை எல்லாம் அவருக்கு உங்களுக்கு முன்னாலே எடுத்து சொல்ல பார்க்க முடியும். உண்மையில் தமிழ்நாட்டிலே புரட்சி ஆட்சியோடு முடிவந்தர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகு நிலங்கள் எல்லாத்தையும் அவர்கள் கைப்பற்றிக் கொண்டார். அவர்களுக்கு வேண்டிய வேண்டியவர்களுக்கு நிலங்களை பிரித்து கொடுத்தார். இந்த நாட்டிலே பிராமணர்களுக்கு எப்படி நில உரிமை வந்தது, பிராமணர்கள் எப்படி நிலப்பொருட்களாக மாறினார்கள், பாண்டிய மன்னர்கள் எங்கிருந்தோ வடக்கே வரவழைத்த நிலங்களை எழுதி வைத்து பிரம்மதேவி கிராமங்களை நிலத்தை வைத்திருந்த பட்டியலின மக்களும் சில பிற்படுத்தப்பட்ட சாதி மக்களும் நிலமற்றவர்களாக மாற்றப்பட்டார்கள். இந்து மதத்தை பிற்படுத்த பிராமணர்கள் அல்லாத சில உயர் சாதிகளுக்கு நிலம் போயிருக்கிறது. எப்படி போனது? அவர்கள் பிறக்கிற போதே நிலத்தோடு கொடுத்தார்களா? அவர்கள் பிறக்கிற போதே பண்ணையாளர்களாக கொடுத்தார்களா? பிறக்கிற போதே அவர்கள் ஜமீன்தார்களாக கொடுத்தார்களா? இந்த ஜமீன்தார்களையும் இந்த பண்ணையாளர்களையும் உருவாக்கியவர்கள் நம்மை ஆண்ட சேர சோழ பாண்டியர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு சேர சோழ பாண்டியர்களை பாராட்டுகிறார்கள், அவர்களை வாழ்த்துகிறார்கள். ஆனால் அடிப்படையிலே இந்த மக்களை நிலமற்றவர்களாக மாற்றி இன்னைக்கு பிராமணர்களுக்கும் மற்ற வேசாதிகளுக்கும் அந்த நிலங்களை பிரித்து கொடுத்து அவர்களுக்கு நிலவுடைமையை பிரித்து கொடுத்தார்கள். சொன்னால் ஏன் இந்த மக்கள் போராடுகிற மக்களை அடிமையாக்க வேண்டும், போராடுகிற வேண்டும். தமிழகத்திலே இந்த நிலமற்ற உழைப்பாளிகள் நடத்திய போராட்டம் ஒரு வீர வரலாறு வைத்திருக்கிறது. சோழ மன்னர்களையே அடி கொடுத்திருக்கிறார்கள். எனவேதான் அப்போது பார்த்தார்கள், இவங்களை நம்மால மறக்க முடியாது. ஒடுக்குவதற்கு என்ன வழி என்றால் இவர்கள் அனைவரையும் மூளை சிறக்கி செய்து நால்வர்ணத்தை புகுத்தி பிராமணர்களை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஆண்டவன் தான் காரணம் என்கிற அந்த பாடத்தை போதித்து மனரீதியாக ஒரு அடிமையாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அதையெல்லாம். எனவே இன்றைக்கு ஒருவரும் கையில்
பகுதிகளுக்கு வேலை கிடைத்திருக்கிறார். சில பேர் ஆசிரியராக இருப்பார், சில பேர் அரசு ஊழியராக இருப்பார், சில பேர் வழக்கறிஞராக இருப்பார், சில பேர் டாக்டராக இருப்பார். ஆனாலும் தோழர்களே, இன்னைக்கு 95% பட்டியலின மக்கள் ஆதரவற்றவர்களாக நிராயுதபாணிகளாகத்தான் இருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்துடைய புள்ளிகள் என்ன சொல்கிறது? ஒட்டுமொத்தமான மக்கள் தொகையிலே 61% மக்கள் இளமக்களவர்களாக இருக்கிறார்கள். தலித் மக்களை பொறுத்தவரையில் இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய புள்ளி வரும் 83% மக்கள் தலித் மக்கள் இளமக்களவர்களாக இருக்கிறார்கள். தலித் மக்களை 83% மக்களுக்கு நிலம் கிடையாது. அவர்களுக்கு குடியிருப்பதற்கு பட்டா கூட கிடையாது. எந்த கிராமத்துக்கு போனாலும் என்ன கேட்கிறார்கள்? அவங்க மாநில கோவில் கேட்கிறாங்க, பங்களாவில் கார் வேணும் கேட்கிறாங்க, வேறு ஏதாவது வேணும் கேட்கிறாங்க. நாங்கள் குடியிருக்கிற இடத்துக்கு பட்டா கூட இருக்கிற கோரிக்கை தானே இன்னும் ஒரு ஜீவாதாரமான கோரிக்கையாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த அரசாங்கம் நினைத்திருந்தால் அனைவருக்கும் பட்டாவை கொடுத்திருக்க முடியாதா? ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்க முடியாதா? இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஐக்கிய நாடு சபை அனுமதி வழங்க வேண்டுமா? வேறு எங்காவது பேசி முடிவெடுக்க வேண்டுமா? தமிழக அரசு நினைத்தாலே அனைவருக்கும் பட்டா என்கிற அதை கொடுக்க முடியும். 69ஆம் ஆண்டு இங்கே 67ஆம் ஆண்டு தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அதே காலத்திலே கேரளாவிலே ஒரு இஎம்எஸ் நம்பூதிரிமான காலத்திலே நாங்கள் முதலமைச்சராக ஆட்சிக்கு வந்தார். 69ஆம் ஆண்டு இரவு 9 மணிக்கு அவர் உத்தரவு போட்டார். கேரளத்திலே யார் யார் எந்தெந்த வீடுகளில் இருக்கிறார்களோ, அது கோயிலமானாலும் சரி, தனியாண்டமானாலும் சரி, மனைக்கு சொந்தமான பணத்துறைக்கு சொந்தமானாலும் சரி, அரசு புறம்போக்கு சரி, யார் யார் அந்த மனையில குடியிருக்கிறாரோ அவருக்கு இந்த மணி நேரத்தில் இருந்து அந்த இடம் பட்டாவாக வழங்கப்படுகிறது என்கிற ஒரு மகத்தான உத்தரவு பத்திரிகையில் எழுதினார். பத்திரிகையில் எழுதின என்னன்னா, இரவு படுக்கிற போது அவர்கள் புறம்போக்கிலே கொடுத்தார்கள். காலையிலே விழித்தெழுகிற போது பட்டா நிலத்திலே பட்டா வீட்டுமனை பட்டாங்களை கேரளத்திலே இருக்கிற அரசாங்கம் செய்கிற போது ஏன் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது? இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. 67 ஆண்டுகளுக்கு இன்னைக்கு இன்னொரு 3-4 வருஷம் 50 வருஷம் ஆயிடுச்சு. இது அனைவருக்கும் பட்டா என்பதை கொடுக்க முடியாதா? அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கம் அறிவிக்கு இவ்வளவு பேருக்கு பட்டா கொடுக்கும், நாங்கள் இவ்வளவு பேருக்கு சாதிக்கிறோம். இதெல்லாம் சாதனை. நான் என்ன கேட்கிறேன்னா, நாடு விடுதலைக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்த மனிதர்களை பட்டா இல்லாத புறம்போக்குவாதிகளாக வைத்திருக்கிறீர்களே, இது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானமாக இருக்கிறது. இதெல்லாம் நான் கேட்க விரும்புகிறேன். பெரும்பகுதியான மக்களுக்கு பட்டா இல்லை. அவர் நிலைமைக்கு இருக்கிறார். உச்சவரம்பு சட்டம் என்று போட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு மேலே நிலம் இருந்தால் அது உச்சவரம்பு சட்டத்தின் கீழே வருகிறது. 15 ஏக்கருக்கு மேலே இருக்கிற நிலத்தை எடுத்தால் தமிழ்நாட்டிலே 20 லட்சம் ஏக்கர் உபரியாக 20 லட்சம் ஏக்கர் சட்டத்தை மீறி வைத்திருக்கிற 20 லட்சம் ஏக்கர் நிலத்தை எடுத்தால் 20 லட்சம் குடும்பங்களுக்கு கிராமப்புறத்திலே நிலத்தை சொந்தமாக்க முடியும். அநேகமான கிராமப்புறத்திலே இருக்கிற பட்டியலின மக்கள் அனைவருக்கும் குடும்பத்துக்கு ஒரு ஏக்கர் நிலம் என்பதை சொந்தமாக்க முடியும். ஆனால் சட்டம் வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே அந்த சட்டம் அமலாயிருக்கிறதா? அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இந்திய அரசாங்கம் ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறது. ஏறக்குறைய 70ஆம் ஆண்டு வந்த இந்த நில உச்சவரம்பு சட்டம் 65-64 வந்துச்சு. இதுவரையிலே வழங்கி இருக்கக்கூடிய நிலத்தினுடைய அளவு மொத்த நிலத்திலே 2% மட்டுமே. இந்த 2% நிலத்திலே 1% நிலம் யார் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால், மேற்கு வங்காளத்திலே, கேரளாவிலே, திரிபுராவிலே இருக்கிற இடதுசாரி ஆட்சிகள் 1% வழங்கியிருக்கிறது. மீதி இந்தியா பூரா இருக்கிற எல்லா ஆட்சிகளும் ஒரே 1%. எனவே நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், சமூகத்துடைய அடிப்படையான மாற்றம் என்பது அவ்வளவு சாதாரணமான
இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் நாம் நெருங்கி இருக்கிறோம், உறவு கொண்டிருக்கிறோம், வேற விஷயம். ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், மத்திய இருக்கிற பாசிச அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும், தமிழகம் ஒரு பாசிச பாதைக்கு போய்விடக் கூடாது, பிஜேபியுடைய கைக்கு போய்விடக் கூடாது என்ற ஆபத்தை கருத்து நிறுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எல்லா விவசாய சக்திகளும் நாம் இணைந்து பணியாற்றுகிறோம். அந்த பணியை தொடரும். ஆனால் அந்த பணி பாஜகவை ஆட்சிக்கு வராமல் தடுக்க, பாஜகவை மத்தியிலிருந்து ஆட்சியிலிருந்து வீழ்த்த, பாஜக சொல்லுகிற அந்த இந்துத்துவ கோட்பாடு இருக்கிறது, இந்துத்துவ ஆட்சி முறை இருக்கிறது, RSS தத்துவங்களை நிறைவேற்றுவதை தமிழ்மொழியாக்குவதற்கு மனசார்பற்ற சக்திகள் இந்தியாவிலே இணைந்து போராடுவது ஒரு அடிப்படையான தேவை. அது முதல் கிழமை, இன்றைக்கு உடனடி கிழமை என்று சொன்னார். ஒரு அடிப்படையான கிழமை சமூகத்திலே உள்பவனுக்கு இடத்தை சொந்தமாக வேண்டும். இன்னொரு புள்ளிவரம் சொல்லுகிறது, மொத்தம் இருக்கிற மக்கள் தொகையிலே ஒரு 18% பேர் நிலம் வைத்திருக்கிறார். பெரிய பணக்காரர்கள். அவங்க கையில் இருக்கிற நிலை எவ்வளவு அரசாங்கம் சொல்லுதுன்னா 83%. மொத்தம் 20% அவங்க கையில் 83%. அப்படின்னா யார்? பெரிய பெரிய பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், நிலப்பிரபுக்கள், பண்ணையாளர்கள், பெரிய பெரிய வியாபாரிகள். நான் கேட்கிறேன், கிராமத்தில் உழுகிறவர் கையில் நிலம் கிடையாது. சினிமா நடிகர்கள் எதிர்த்த பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சிருந்தார்கள், அவங்களுக்கு பெரிய நிலம். சென்னையில் இருக்கிற பெரிய வியாபாரிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய தோப்பு. வியாபாரிகள் வியாபாரம் செய்யட்டும், அவர்களுக்கு நிலம் வேண்டுமா? எனவே பணம் கிடைத்திருக்கிற இந்த கூட்டம் நிலத்தை எல்லாம் பறிமுதல் செய்து இருக்கிறார்கள். இன்னைக்கு பரிதவிக்கிற பட்டியல் நமக்கு, இன்னைக்கு பரிதவிக்கு உள்ளாகிருக்கிற சில பிற்படுத்தப்பட்ட சாதி மக்கள் நிலமற்றவர்களாகவே தலைமுறை தலைமுறையாக. எனவே இந்த நிலத்துக்கான போராட்டம் தான் அடிப்படையான போராட்டம். இந்த சொத்துரிமையை மாற்றி அமைப்பதுதான் சமூகத்தில் ஒரு அடிப்படையான புரட்சியை நடக்கும். நான் சொல்கிறேன், என்னுடைய அரசியல் தலைவர் சீதாராம் யெச்சூரி மனைவி போறாங்க. அவர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு மனிதன் 2 காலையிலே நடக்கிறார். அப்படி சமூகத்தில் இருக்கிற இயக்கங்கள் 2 கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஒன்று, சாதிய கொடுமைகளை எதிர்த்த போராட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்னொன்று, சாதிய கொடுமைக்கு அடிமையாக இருக்கிற இந்த நிலப்புறமையை, நிலப்பிரபுத்துவ முறையை, பொருளாதார ஏற்றத்தாழை எதிர்த்து போராட வேண்டும். எனவே சாதிய சமூக ஒழுங்குமுறை எதிர்த்து, நில ஏற்றத்தாழ், பொருளாதார ஏற்றத்தாழ்வு, இந்த இரண்டையும் எதிர்த்து போராடுகிற இயக்கங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று அழைக்கின்றோம். ஆகவேதான் இன்றைக்கு அப்படிப்பட்ட பயணத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மஞ்சள் நிலத்தை பற்றி நிறைய விவரங்களை சொன்னார்கள். 1850ஆம் ஆண்டு காலத்திலேயே பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு வந்தபோது அவர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ற வழியில் தான் வந்தார்கள். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வியாபாரம் செய்தார்கள். பிறகு அது வெள்ளை அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கமே நம்முடைய ஆட்சி முறையை ஏற்றுக்கொண்டது. அருமை நண்பர்களே, நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்ததனாலே இந்த நாடு முன்னேறி இருக்கிறது என்று பல பேர் பேசுகிறார். உண்மை அதுவா? பிரிட்டிஷ் அரசாங்கமும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் இந்த நாட்டு மக்களை எப்படி ஒட்ட சொல்கிறார்கள், எவ்வளவு கொள்ளையடித்தார்கள், இந்த மக்களுடைய உழைப்பையெல்லாம் சொல்லி நாங்கள் எப்படி செல்வத்தை சேர்ந்தார்கள். பிரிட்டிஷார்கள் இங்கே வந்தது நம்மை பலப்படுத்துவதற்கா, நாம் வளர்ச்சி அடைவதற்கா என்றால் இல்லை. அவர்கள் இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்கு வந்தார்கள். கடைசி வரையிலே அதைத்தான் செய்தார்கள். சமீபத்திலே ரவிக்குமார் அவர்கள் நடத்துகிற அந்த தமிழ் போது என்ற புத்தகத்தில் நாங்கள் பயணிகளை பற்றி எழுதியிருக்கிறார். உப்பு வேலை என்கிற ஒரு நாவலை பற்றி ஒரு கட்டுரை. அதை எடுத்து படித்த பிறகு ஆச்சரியமாக இருந்தது. பிறகு உப்பு வேலை நாவல் எங்கே இருக்கிறது அதை தேவை வாங்கி நான் படித்தேன். வெறுப்பித்து போகிற அளவுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம்
அதாவது எழுத்தில் கடற்கரையிலிருந்து காஷ்மீர் வரையிலே உப்பு வேலி என்ற ஒரு வேலியை கட்டியிருக்கிறார். புதிதாக கட்டி அந்த வேலியை தாண்டி இந்த பக்கம் யாரும் வர முடியாது. அது எதற்காக என்று சொன்னால் உப்பை எடுத்து வந்து மக்களுக்கு வெளியே வைப்பது அரசாங்கம் அதை கொள்முதல் செய்து வியாபாரிகளுக்கு இப்படி உப்பிலேயே இவ்வளவு கொள்ளையடித்த அரசாங்கம் இந்த நாட்டை இவ்வளவுதான் கொள்ளையடித்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தது. ஆனால் விதிவிலக்காக சில அதிகாரிகள், இந்த நோக்கத்துக்காக வந்த சில அதிகாரிகள் இங்க இருக்கிற நிலைமையை பார்த்து ஒரு மனம் வெந்து இந்த நிலைமை எப்படியாவது போக வேண்டும் என்ற அடிப்படையிலே சில அதிகாரிகள் செயல்பட்டார்கள். அதிலே ஒருவர் தான் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார். அவர்தான் இந்த பட்டியல் மக்களை பார்த்தார், கிராமங்களுக்கு செல்கிறார். மக்களுடைய பரிதாபமான நிலையை பார்த்து ஒரு விரிவான அறிக்கையை பிரிட்டிஷ் மகாராணிக்கு இங்கிருந்து அனுப்புகிறார். நாம் ஆட்சி பொறுப்பிருக்கிற இந்த நாட்டிலே இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள், ஒரு 10-12க்கு மேற்பட்ட ஆலோசனைகளை சொல்லி அவர் எழுதினார். இரண்டாவது அவருடைய சிபாரிசு இந்த மக்களுக்கு கல்வியை பொறுக்கிற கட்டாயத்தை நாம் செய்ய வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட கல்வி அங்கு இருந்த எலிசபெத் மகாராணி பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு அரசாணை போட்ட பிறகுதான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இருந்த தரிசு நிலங்களை, அரசு பொருளோக்கு நிலங்களை இந்த தலித் மக்களுக்கு கொடுப்பது என்கிற அந்த விதியை விதித்தார். அதுதான் பஞ்சம நிலம், பிசி லேண்ட் என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்டு இன்றைக்கு பஞ்சமர்களுக்கான நிலம் என்கிற பஞ்சம நிலமாக ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கு சட்டேறக்குறைய 12 லட்சம் ஏக்கர் நிலம் இந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் என்கிற அந்த நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விதியிலே தெளிவாக இருக்கிறது. இந்த நிலம் பட்டியலின மக்களுக்காக மட்டும்தான் ஒதுக்கப்பட்டது. பட்டியலின மக்களுக்காக மட்டும்தான் ஒதுக்கப்பட்டது. இதை விற்பது கூடாது. அப்படி மீறி விற்றால் அதை வாங்குவது செல்லாது. அப்படி விற்றால் யாருக்கு விற்கலாம் என்றால் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் இன்னொருவருக்கு விற்கலாம் என்பது, பட்டியலினம் அல்லாத ஒருவருக்கு விற்றால் அது செல்லாது என்கிற அந்த அரசாணை தெளிவாக போட்டிருக்கிறார். சமீபத்தில் வழக்கறிஞர் சந்துரு அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வழக்கு, சென்னைக்கு பக்கத்தில் இருந்து ஒரு வழக்கு, இப்படி பஞ்சமர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த நிலம் அது பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வேறு கை மாறிவிட்டது. அந்த நிலத்தை நாங்கள் இப்போது வாங்கியிருக்கிறோம், நாங்கள் வீடு கட்டுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று வழக்கு வந்த போது உயர்நீதிமன்ற தலைமை நீதியாக இருக்கிற சந்து ஆணித்தரமான தீர்ப்பு அளித்தார். இந்த நிலத்தை வாங்குவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, வாங்கினால் அது செல்லாது. இது மற்றவர்களுக்காக பட்டியலின மக்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட நிலம், அவர்களுக்கு தான் இது உரிமை கொண்டாட முடியும். தவிர அரசாங்கத்துக்கு உத்தரவு கொடுத்து அந்த நிலத்தை எடுத்து மற்றவர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்கிற தீர்ப்பை எத்தனை தீர்ப்புகள் இருந்தால் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது. அந்த தீர்ப்புகள் அடிப்படையிலே எத்தனை அரசாணைகள் போடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற பஞ்சம நிலங்களை அடையாளம் காணுவதற்கு எத்தனை ஆணையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையங்கள் எத்தனை அறிக்கையை கொடுத்திருக்கிறது. எல்லாம் ஏற்றறிக்கை இருக்கிறது என்பது நடைமுறை கொடுத்தாமலே ஆணையர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடம் பஞ்சம நிலம் தமிழ்நாட்டில் இந்த மாவட்ட உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற பஞ்சம நிலங்களை மீட்டு இந்த மக்களுக்கு ஒதுக்கிட்டார்கள் என்று தலைமை செயலாளர் கலெக்டருக்கு கூட்டு ஆட்சி
வந்தது. ஆனால் தீண்டாமை கொடுமை ஒழிந்து விட்டதா? தீண்டாமை கொடுமை ஒழிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற சட்டம் போட்டார். அனைத்து சாதிகளும் அச்சகப்படாத வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இன்று வரைக்கும் தமிழ்நாட்டிலே இங்கே அப்படியாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அழைத்து சென்று நீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறார். ஆனால் நான் பெருமையோடு சொல்கிறேன், கேரளத்திலே இதே சட்டத்தை பினராயி விஜயன் அரசாங்கம் போட்டார்கள். அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அங்கே இருக்கிற தேவசம் போன்ற கோயில்களுக்கு இதர சாதி அனைத்து சாதிகளையும் அர்ச்சகராகிற பெருமையை கேரளத்திலே நம்மால் நிறைவேற்ற முடிந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆச்சரியம் சொன்னால் ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர் அங்கே கோயிலிலே அர்ச்சகராக பணியாற்றுகிறார். அவர் ஆராதனை அபிஷேகம்லாம் முடிந்து கையிலே பிரசாதத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கிறார். உயர்ந்த சாதி என்று சொல்லுவதை பிரகடனப்படுத்திக் கொண்ட நம்பூதிரிகள் கூட அவர் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கி பழகி இந்த பண்பாடு கேரளத்தில் இருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? கேரளத்திலே ஒரு இடதுசாரி இயக்கம் பலமாக இருக்கிற காரணத்தினாலே மனிதனுடைய மூளையிலே படித்திருக்கிற அந்த சமூக சிந்தனை, சமூக இயக்கத்தால் சாதிய சிந்தனையை புறந்தளிக்கிறது என்பதுதான் எனக்கு அர்த்தம். எனவே தமிழ்நாட்டை நாம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் பெருமையாக சொன்னால் இன்றைக்கு நாட்டிலிருந்து நான் தேர்தல் சீர்திருத்தம் எல்லாம் சொன்னார்கள். இவைகளெல்லாம் இருந்து தமிழ்நாட்டிலே இணைந்து செயல்படுகிற அரசாங்கத்த முற்போக்கு சக்திகளோடு இணைந்து பாசிச சக்தியை வீழ்த்துகிற அந்த கள போராட்டத்திலே கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரி பிசிகாவும் இணைந்து பணியாற்றுகிற ஊசலாட்டம் என்றால கொஞ்சம் கூட பிசுறு கட்டாத பாஜக என்று சொன்னார். இந்த நாட்டினுடைய பாஜக பாசிச சக்தி தான் நம்பர் 1 எதிரி என்பதை பிரகடனப்படுத்துவதிலே இடதுசாரிகளும் பிசிகாவும் உறுதியாக. எனவே அந்த வகையில் நாம் இந்த பணியை தொடர்ந்து அதே நேரத்தில் இந்த பணி தொடர்கிற அதே நேரத்தில் பாசிச சக்தியை வீழ்த்துகிற அதே நேரத்தில் அதனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த சாதிய கொடுமை, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்க வேண்டும். இந்த சாதிய கொடுமைக்கு அடிப்படையாக இருப்பதே வர்ணாசிர தர்மம், மனு தர்மம். என்ன சொல்கிறான்? 4 வகையான மனிதனை பிரித்து வைத்திருக்கிறார்கள். சூத்திரனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவன் சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது, மாடு கூட வளர்க்கக்கூடாது, நாய் தான் வளர்க்கலாம், பன்றி தான் வளர்க்கலாம். அதையும் தாண்டி பஞ்சவர்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறார்கள். அவர்களை மனித பொறுப்பாகவே இந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். அந்த மனிதனை வணங்குகிற ஒரு கூட்டம், அந்த மனிதனை எழுதியிருக்கிற மனுவுக்கு சிலை வைத்து பெருமை சேர்க்கிற ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு ஆட்சியிலே பாஜக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நம்முடைய போராட்டம் ஒரு நாணயத்தின் 2 வகையை போல பாசிசத்தை எதிர்த்த போராட்டத்தை மற்றவர்களோடு இணைந்து நாம் போராடுவோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த பாசிசத்திற்கு பின்னாலே இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சாதிய ஏற்றத்தாழ்வு, அவனை ஆணிகளை அழிக்கிற போராட்டத்திலே இந்த நாட்டிலே இணைந்து போராட வேண்டும் என்று சொன்னால் இடதுசாரிகளும் பிசிகாவும் என்ற கட்சிகளும் தான் மற்றவர்கள் இந்த போராட்டத்துக்கு வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மற்றவர்கள் இந்த போராட்டத்தில் இணைவார்கள் என்பது நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை நீக்குகிற இந்த போராட்டம், சாதிய சமூக ஒடுக்குமுறைகளை அடித்து நொறுக்குகிற இந்த போராட்டம் தென் மாவட்டங்களில் எப்படி நிலைமை இருக்கிறது? இன்றைக்கும் அந்த பைசா படத்திலே வருகிற அந்த நிலைமை தானே தென் மாவட்டத்தில் நிலவுகிறது. எந்த நேரத்திலே பட்டியல மக்கள் தாக்கப்படலாம், அவருடைய சொத்துக்கள் அழிக்கப்படலாம், அவருடைய இளைஞர்கள் உயிருக்கு ஆபத்து வரலாம் என்கிற அந்த நிலைமை தானே இன்றைக்கு வருகிறது. எனவே நிச்சயமாக எப்படி இன்றைக்கு பஞ்சவர்களின் மீட்பு கருத்தரங்கத்திலே நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோமோ, நாளைக்கு பஞ்சவர்களின் மீட்பு போராட்டத்திலேயும் நாம் இணைந்து கலந்துவோம் என்பதை
வெறும் கற்களாலும் பாறைகளாலும் செலுத்தாக இருக்குமே தவிர வளர்ச்சியடைந்த சமூகமாக இருக்கிறார். உழைப்புதான் இந்த உலகத்தை உயர்த்துகிறார். உழைப்பவன் தான் இந்த உலகத்தை உயர்த்துகிறார். அப்படி உழைப்பவரை நான் காலையை கொண்டு தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படி உழைப்பவருடைய அதிகாரத்தை கையிலே பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் மாற்று பாதையிலே ஒரு இடதுசாரி பாதையிலே பயணிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அந்த பாதையிலே நாம் இணைந்து பணியாற்றுவோம், பயணிப்போம் என்ற நேரத்தை சொல்லி இந்த கருத்தரங்கத்தை நடத்தக்கூடிய கலந்தாடுகிற போராட்டத்திலே நாம் இணைப்போம் வெற்றி நம்மளே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிகை மலர் வெப் டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.